நம்ம காளையார்கோவில்ல மருதுபாண்டியர்களை தாண்டி ஒரு மிகப்பெரிய வரலாறு இன்னும் மண்ணுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி போர்க்களத்திற்காக ஒரு மிகப்பெரிய வலிமையான சுமார் 37 ஏக்கர் நிலப்பரப்பளவில் அமைந்துள்ளது. கோட்டை பாண்டியர்களால் கட்டப்பட்டிருக்கு. அந்த கோட்டை எந்த அளவிற்கு வலிமையானதுன்னா, கோட்டையை சுற்றி மிகப்பெரிய ஆழமும் அகலமும் கொண்ட ஒரு அகழி இருந்ததாம். அது மட்டும் இல்லாம வானத்தை தொடுற அளவுக்கு மதில் சுவர்கள், எங்க பார்த்தாலும் காவல் கோபுரங்கள் அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு பிரம்மாண்டமான கோட்டையா இருந்திருக்குன்னு புறநானூர்ல 21வது பாடல்ல இந்த ஒரு கோட்டையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ இப்படி ஒரு வலிமையான ஒரு கோட்டையை உக்கிர பெருவழுதி பாண்டியரால் உடையப்படுது. பின்னர் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மருது பாண்டியர்கள் இந்த ஒரு கோட்டையை போர்க்களமா பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோட்டைக்கு காவல் தெய்வமாக மேற்கு பக்கம் முனியையா கோவிலும், கிழக்கு பக்கத்தில் வால்மேல் நடந்த அம்மன் கோவிலும் அமைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கோட்டைக்கு பக்கத்துல 2000 வருஷம் பழமையான தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு சாதாரணமான ஒரு இடம் அல்ல. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போர்க்களமா இருந்திருக்கு. இந்த இடத்துல சரியான ஆய்வுகள் நடந்தா இன்னும் பல உண்மைகள் வெளிவரும். மறைந்திருக்கும் வரலாறு மீண்டும் உயிர் பெறும். காளையார்கோவில் வெறும் கோவில் மட்டுமல்ல, மண்ணுக்குள்ள தூங்கி கிடக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறுன்னு இந்த ஒரு கோட்டை எடுத்துக்காட்டா. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம காளையார்கோவில் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.